காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம் காதல் நீதானா. சிலியன் சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு கேம்பிங் அரேஞ்ச் பண்ணி தந்ததுக்கு. என்ன டாக்டர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்கள் கண்டாக்ட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. ஃப்ரீயாக ஒரு கேம்பிங் நடத்துகிறதே பெருசு. எங்கள் காலேஜுக்கு வந்து, அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து இப்படி பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல். நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. இல்லை, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இது எங்களோட ப்ராஜெக்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஓகே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஓகேவா இருக்கல, ஏதாவதுன்னா கேளுங்க. ஐல் அரேஞ்ச் தட். பர்ஃபெக்ட்லி எல்லாமே செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு கேம்பிங் ஆக்சுவலி. நித்யா, நித்யா கூப்பிட்டுட்டே இருக்கு, எங்க வாயை பார்த்துட்டு இருக்கா? ஓஹோ, இதான் மேட்ரா? அப்போ பார்த்துட்டாளா? இனி அவ்வளோதான். என்ன நித்யா, ட்ரீம் பாயை பார்த்துட்டேன், ஆனால் நீ சொன்ன சீன்லாம் நடக்கலையே. இதான் உங்கள் ஃபேண்டசி வேர்ல்டா? ஃபேண்டசி வேர்ல்ட்னா என்ன பனி கொட்டணும், ரோஜாப்பூ தோட்டத்தில் தான் இருக்கணுமா? இதுதான் எதுக்கு நாம் இன்னைக்கு கிளாஸுக்கு லேட்டாக போகணும், எதுக்கு அவர் வெளியே விடணும், எதுக்கு சரின்னு சொன்னோமா இங்கே கூட்டு வரணும்? எல்லாம் ஃபேண்டசி தானே. அவரை பார்க்குற நாள் ஃபேண்டசி தான். பார்த்துட்டேன். அப்புறம் டாக்டர், தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் 2 பேர் மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து 2 பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். அது ஒரு ப்ராப்ளமா? நோ சார், நாட் அட் ஆல். அதனால என்ன, நோ ப்ராப்ளம். ஓகே டாக்டர், தென் கேரி ஆன். எனக்கு நெக்ஸ்ட் ஹவர் கிளாஸ் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு லஞ்சுக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அப்புறம் லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. 15 பேர் தானே? ஐயோ, எதுக்கு? நாங்கள் அதெல்லாம் பார்த்து போடலாம், கேன்டீன் இருக்குது. ஐயோ, இதில் என்ன இருக்குது டாக்டர்? எங்களுக்கு ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய மெடிக்கல் கேம்பிங்கே நடத்துகிறீங்க, ஒரு லஞ்ச் தர மாட்டோமா? நோ ப்ராப்ளம். ஓகே, அவங்க 2 பேரும் இதோ தான் நிற்கிறாங்க. ஸோ அவங்களையும் ஒரு சின்னதாக செக்அப் பண்ணிவிட்டு அனுப்பிடுங்க. நான் கவுண்ட்டுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஹவரில் கிளாஸ் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆல் கேரி. ராஜ் மச்சான், சொல்லுடா. எல்லாம் ஓகே இல்லை? செக் பண்ணிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணிடுங்க. ஓகேடா, எவ்ரிதிங் கோயிங் வெல். தென் ஓகேடா, நான் 2 பேரை பார்க்குறதா இருக்கேன். ஸோ நான் அந்த பக்கம் போகிறேன், எதுனா கூப்பிடு. ஓகே மச்சான், கேரியும் நான் கூப்பிடுறேன், எதுனா நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அந்த சார்கிட்ட பேசியாச்சு. அங்கே எவ்ரிதிங் இஸ் ஓகே. பேனர் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஹலோ, என்ன சீனியா, பயங்கரமான யோசனையா இருக்கு. என்ன பண்ற? இது உங்க பிளாக்னு ஹெல்தியாட்டு இருக்கா? நாங்களாம் வரக்கூடாதா? அப்படி இல்லை, ஃபைனல் இயர்க்குரிய பில்டிங்கில் அதான் கேட்குறேன். என்ன பார்க்கவா? ஐயோ, அந்த நினைப்பெல்லாம் வேணாம்.
நான் அதுக்குன்னு வரல. நான் லக்ஷ்மி மிஸ்ஸை பார்க்க வந்தேன். ஓ, பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். நீங்கள் இப்படி இந்த பால்கனி வாலில் இப்படி உட்காந்துருக்கீங்க, சேஃப்டி இல்லை. என்ன அப்படி யோசனை? இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இப்படி அந்த இடத்துல தொங்கி தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ பயப்படாதீங்க. அப்போ ஓகே. அப்புறம் டாக்டர்மா படிப்பெல்லாம் எப்படி போகுது? இது டாக்டர்மா நல்லா இருக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது. பின்ன டாக்டர்மா தானே? ஆமாம், அப்படிதான் ஆகணும். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. தெரியுது நல்லாவே. வீட்டுக்கு ஒரே பொண்ணா? நிவிமா, நிவி என்னாச்சு? என்ன தப்பா கேட்டனா? நாங்கள் ட்வின் சிஸ்டர்ஸ். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இந்த மாதிரியே. ஆனால் என்னோட அழகாக இருப்பா. நீங்கள் அவளை பார்த்தா என்னை விட அழகாக இருப்பான்னு சொல்லுவீங்க. நிவி செம்ம. ட்வின் சிஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ வரும்ல. நீ நீ அதுக்கே இவ்வளோ சோகமாயிட்ட. என்னாச்சு அவங்களுக்கு? என்ன எனக்கு சொல்ல கேட்குறதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு. சாச்சா அப்படிலாம் இல்லை. அவள் ரொம்ப நல்லா இருக்கா. அவள் ஆர்ட்ஸ் படிக்கிறான், பிஏ கவர்மெண்ட் காலேஜ். அதனால் ஆனால் செம்மையான விஷயந்தான், வரம் தான். ஆனால் எனக்கு அது வரமா சாபமாக தெரியல. அவளை பற்றி பேசினதுமே ஏன் இவ்வளோ கவலை? உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? நான் தான் அவளுக்கு பிரச்சனை. நான் சின்ன வயசுலேருந்து அவள் கூட இருந்ததே இல்லை. ஸ்கூலிங்லாம் பெங்களூர். ஏன்னா குடும்ப சுச்சுவேஷன், அதனால் ஸ்காலர்ஷிப் கிடைச்சதும் அம்மா என்ன அனுப்பிட்டாங்க. 2 பேரை வச்சு அவங்களால சமாளிக்க முடியல. ஐ மீன் ஃபைனான்ஷியலி. அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. எங்கன்னெலாம் தெரியல. நிவி என்ன சொல்கிறா? போயிட்டாங்கன்னா சாரி. எனக்கே தெரியல நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க. அம்மா இது வரைக்கும் அதுக்கு இறந்துட்டாரா இருக்காரா? என் வீட்டில் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை வருது. நான் பெங்களூர் போனது, அங்கே இங்கிலீஷ் மீடியம் தான். உண்மையாகவே நல்ல படிப்பு, நல்லா தான் இருந்தேன். அது அது நித்யாவுக்கு கிடைக்கல. அதனாலேயே அவளுக்கு என் மேலே கோவம். எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நான் இன்றைக்கும் சந்தோஷப்பட்டதே இல்லை. என் தங்கச்சி, என் அம்மா அவங்க கூட இல்லைன்னு எனக்கு கவலையாகவே தான் இருக்கும். இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன் அவங்க கூட இருக்கிறதால. சின்னதாக அவள் என்கிட்ட மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டாள். ஆனால் டெய்லியும் அவளை பார்க்குறதே எனக்கு ஹாப்பி. நீங்கள் தனி ஒரு பொண்ணான்னு கேட்டப்போ எனக்கு திடீர்னு அவள் ஞாபகம் வந்துடுச்சு. அதான் சாரி சனியா, உங்களையும் உங்களோட ஒர்க் பண்ணிட்டேன்னா. நிவிமா நிவி, நடக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக. அவ என்னைக்காவது ஒன்று புரிஞ்சுப்பா. ஓகே, சீக்கிரமே அது நடக்கும். நீ நீ இவ்வளோ சோகமா இருக்க வேண்டாம். ஸ்மைல் எனக்காக ப்ளீஸ். ஸ்மைல். எனக்கு அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. உங்ககிட்ட நான் ரொம்ப பேசிட்டேன், ஆனால் மனசுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் லிசனிங் மீ.
நம்பிக்கை இருக்குல்ல, மனசுக்கு ரிலீஃபாக இருக்குல்ல. தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசலாம், என்கிட்ட சொல்லலாம். நீ இதுதான் அதுதான் என்கிட்ட பேசணும்னு உனக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்டும் இல்லை. உன்கிட்ட மட்டும். ம் ஒருத்தரா அந்த டேபிளுக்கு வாங்க. ஆ சரிங்க. ஏங்க எத்தனை மணிக்கு சைட் இன்ஜினியர்ஸ் வருவாங்க? அது இப்போ நான் கால் பண்ணேன். பக்கத்தில் இன்னொரு சைட் நடந்துட்டுருக்கு, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அங்கே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 15 to 20 minutes வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் ஆகுதா? இல்லை, சைட் நாங்கள் ஷோ பண்ணிட்டோன்னா கிளம்பலாம்ல, அதான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைங்க, உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்பீங்க? நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டு அங்கிளுக்கு கால் பண்ணி வேணா இன்ஃபார்ம் பண்ணிடுறேனே. அங்கிளுக்கு கால் பண்ண வரேன்? சரியான மாங்கா. என் நம்பர் கேட்கலாம்ல, நானேவா கேட்குறது? இவரை வச்சுக்கிட்டேன். ஏங்க அங்கிளுக்கெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கே சொல்லுங்களேன்னு சொல்கிறாளா பாரு. இல்லை பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக வெயிட்டுக்கு தான். ஸோ இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியாக போவேன். ஏங்க நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஆ அதுக்கு என்ன, கேளுங்க. இல்லை, நேற்று நீங்கள் மீட்டிங் வரும்போது என்கிட்ட சீக்கிரமாக என்ன வர சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக வரீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் நான் உங்களுக்கு எதுவுமே கால் பண்ணவும் இல்லை. ஆனால் ஏன் அப்படி சொன்னீங்க? ஆ நான் மட்டும்தான் அப்படி சொன்னேன்னா? நான் அப்படி சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களால் தான் லேட் ஆச்சு, நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காட்டி நான் டைமுக்கு வந்திருப்பேன்ல. நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? அது நான் சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சொல்லுங்கப்பா, எதுவும் எடுத்துக்க மாட்டேன். அது அன்னைக்கு காலையில் நான் ரெடி ஆகும்போது நீங்கள் ரூமுக்கு வந்தீங்க. ப்ராமிஸ். ஏரமுக்கும் நீங்கள் வந்தீங்க? என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? மாறி மாறி கனவு கண்டிருக்கோம், புரியுதா உங்களுக்கு? அது புரியுது. ஏன் கனவு வந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? அது தெரியல. எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். நீங்கள் இன்ஜினியர் வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. மதுரைக்கு ஐயா, அங்கிளுக்கெல்லாம் கால் பண்ணல, மிஸ் மதுரைக்கு கால் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் கிடைக்குமா? இவ நிவியோட தங்கச்சியாக தான் இருக்கணும். அப்படியே இருக்கா, நிவி மாதிரியே. எப்படியாவது இவகிட்ட பேசி நிவியோட பேச வைக்கணும். ஆனால் டிரெக்டாக பேசினா சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. இவ ஆட்டிடியூட் கொஞ்சம் நிவிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கு. ஓகே,
வேறு மாதிரி பேசி இவருக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நிவி கூட சந்தோஷமாக பேசி பழக வைக்கணும். அப்போதான் நிவிக்கு சந்தோஷமாக இருக்கும். அவள் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். ஐயோ, எனக்கு எனக்கு என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியலையே. இப்பவே பேசலாமா இல்லை தப்பா? ஆனால் ஆனால் எவ்வளோ நாள் கண்ட கனவு அது அது இப்போ நேரில் நிச்சயமாக வந்து நிற்கும்போது நான் நம்பவே முடியல என்னால். உங்கள் நேம் சொல்லுங்கள். நித்யா. ஓகே, உங்களுக்கு சின்ன வயசில் ஏதாவது டிசீஸ் அப்படி ஹாஸ்பிட்டலைஸ் நீங்கள் ஆகி அப்படி ஏதாவது இருக்கா? ஐ மீன் பரம்பரை நோய் சிம்டம்ஸ் ஏதாவது? Do you know anything about that? ஹலோ ஒரு நிமிஷம். நான் என் பேர் சொன்னேன்ல, உங்கள் பேர் என்ன? ஆ, திரு. ஃபுல் நேம் என்ன? திருக்குமரன். திருக்குமரன். சிரிச்சது போதும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? ஸோ அது அது வந்து எனக்கு அப்படி எந்த நோயும் இல்லை. நான் சின்ன வயசில் ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டல் அப்படி இருந்ததில்லை. ஒரு தடவை கூட இருந்தது இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாத்திரை வாங்கவும் போனது இல்லையா? நிஜமா இது நாள் வரைக்கும் போனதில்லை. இனிமே அடிக்கடி வரலான்னு இருக்கேன். என்ன? இல்லை, நீங்கள் இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறதால இனிமே ஹாஸ்பிட்டல் வரலாம், டாக்டர் பார்க்கலான்னு இருக்கேன். எது ஆசைப்பட்டு கேட்குறேன்னா? கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்படி தானே? நடுவில் எதுவும் கிரவுண்டில் விளையாடி அப்படி எதுவும் கருத்து போயிடல? என்ன என்ன பேசுகிறேனே? இல்லை நான் தப்பாக எதுவும் பேசலை. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப. ஷோ, வற்ற கோவத்துக்கு இவ்வளோ திட்டவும் முடியல, கோமா வச்சுக்கவும் முடியல. கிம்ச நிவிக்காக போகிறதுக்கு வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ண?